அதெல்லாம் பத்தி நீங்க இன்னைக்கு சொல்லணும். இல்ல அதெல்லாம் இல்ல சார். டெஸ்ட் ஆமா மேடம். எனக்கு இந்த முதல்ல வாய்ப்பு கொடுத்த பல்லடம் பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்க வந்து எங்களுக்கு ஒரு அற்புதமான பொண்ணான ட்ரைனிங் கொடுத்தீங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ ஏபி கொடுத்த மேடம். அது இல்லாமல் நான் ஒரு 4 வருஷம்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இந்த 1 இயர் தான் மேடம் டீம் அற்புதமாக போகுது. என்னுடைய டீமெல்லாம் நீங்கள் தான் பக்காவாக வந்து டோட்டலாக எல்லாத்தையும் ஒரு ட்ரைனிங் கொடுத்து வளர்த்து விட்டீங்க. நீங்கள் சொன்ன பைனரி அளவு கொண்டு வாங்கிட்டேன் மேடம். ரெஃபரல் வாங்கிட்டேன் மேடம். 21,000 3 டாப் அப் பண்ணிட்டேன் மேடம். என்னோட டவுன்லைன்லாம் டீமில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியும் 10 பேர் மேடம். 11, 12, 10, 8, 9ன்னு சொல்லி மாதம் வந்து என்னுடைய கமிஷன் மட்டும் எல்லாத்தையும் காட்டியிருக்கேன் மேடம். என்னுடைய நம்பி வந்த மோகன் சார் டூர் எம்எஸ் எல்லாத்தையும் காட்டியிருக்கேன் மேடம். இந்த எம்எஸ் டீம்லாம் எனக்கு வாய்ப்பு எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வந்த பொக்கிஷம் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதில் வந்து இன்றைக்கும் வரல மேடம். என்னுடைய கமிஷன் மாதம் 1.5 லட்ச ரூபா, டோட்டலாக 10-12 லட்ச ரூபாய்க்கு மேலே. ஆனால் அதில் டேரெக்டாக எக்ஸ்ட்ரா நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம் மேடம். அந்த கமிஷன் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கமிஷனும் வாங்கியிருக்கிறேன். நான் வாங்கின மாதிரி நம்ம இருக்கிற நம்ம டீமில் ஒட்டுமொத்த எலெக்ஷன் மிஸ் டீம் அனைவரும் வாங்குவார்கள் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மேடம். சூப்பர். என்னம்மா பட்டாசு வெடிச்சிருக்கீங்க சார். சைலண்டா செம்மையா இருக்கு. ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா சார் இந்த இயர்ல மட்டுமே பெர் மந்த்துக்கு மோர் தென் 60,000க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்காங்க. பெர் மந்த்துக்கு கால்குலேஷன் படி பார்த்தோம். அதுவும் வந்து ரீட்டைல் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கேட்கறதுக்கு. பியூட்டிஃபுல் திங். இனி இந்த வரக்கூடிய 2026ல பாருங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் 10% மேல இன்னும் ஏர்ன் பண்ண போறீங்க. Wish you all the best. God bless you. Thank you. And next MST Murugan. Thank you. Murugan sir, welcome. அனைத்து எலிக்சர் மிக்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் மேம். மேம் கேக்குதுங்களா? எஸ் வணக்கம் சார். பியூட்டிஃபுல் கேக்குது. சரிங்க மேம். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவர் சேலம் பாலா சார் தான் கொடுத்தாருங்க. அவருடைய இதில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நம்ம சிஸ்டத்துக்குன்னு நம்ம டீமுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் இன்கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிஸ்டம் பிரகாரம் தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது. போன மாதம் என்னுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 50,000. இந்த மாதத்தில் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8,500 மேம். பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா 6,300 ஒரே ஒரு என்ட்ரி எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 6,300 கம்பெனிக்கு அனுப்பப்படுறது 5,000. அதில் ஒரு 1,300 1+1 பாக்ஸில் அதில் ஒரு 6,300 ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 500 மேட்சிங்கில் ஒரு 500. அதில் பார்த்தீங்கன்னா மேட்சிங்கும் ரெஃபரல் 1,000 ரூபாயில் பார்த்தீங்கன்னா அட்மின் சார்ஜ் 10% போக 900 ரூபா. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 8,500 இன்னைக்கு இன்கம் மேம். இது எங்கேயுமே இல்லாத ஒரு பிளான். நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு பிளான் இல்லை. ஆனால் நம்மளுடைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளான், ப்ராடக்ட்லேயும் சரி பிளான்லேயும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னும் என்னுடைய டீம் வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கேன். பேச வாய்ப்பு நன்றி சார். நன்றி மேம். தேங்க்யூ மேம். முருகன் சார் பியூட்டிஃபுல். நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. as a true ஒரு சிங்கிள் ஐடியிலே வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அப்பா செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கேயுமே கிடைக்காது. ஆனா கிடைக்கும்னு நினைச்ச எலிக்ஸமிக்ஸ் கரெக்டா பண்ணா சூப்பரா கிடைக்கும். பியூட்டிஃபுல் திங்ஸ், பியூட்டிஃபுல். தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் கோல்டு இஷ்யூஸா இருக்கு. அதிகமா வந்து வாட்டர் கன்சம்ஷன் பண்ணுங்க, ஓகேங்களா? குளிர் நேரத்துல தண்ணி இருக்காது, தண்ணி தாகம் எடுக்காது, அதுக்காக குடிக்காம யாரும் இருக்காதீங்க. தண்ணி குடிச்சிங்க. ஆமா, எல்லாருக்குமே சேர்த்தே சொல்றேன். சோ எல்லாரும் குடிச்சுக்கிட்டீங்க. நிறைய தண்ணி ஃப்ளூயிடா எடுக்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கமறல் இருக்காது. ஃப்ளூயிட் எடுக்க எல்லா கிருமிகளும் வெளியாயிடும். எலிக்ஸமிக்ஸையும் கண்டிப்பா எடுங்க. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் மழைக்காலமும் பனிக்காலமுமா இருக்கிறதுனால பாடிக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதனால எலிக்சர் மிக்ஸும் அப்பப்ப எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே சொல்றேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ முருகன் சார். எஸ் எம்எஸ்டி சம்பூர்ணா மேம், பியூட்டிஃபுல் விமன், வெல்கம். தேங்க்யூ மேம். ஜூம்ல இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். மேம். வந்து பாத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து பண்ணியிருக்கேன். பட் அதுலலாம்
கிடைக்காத இன்கம் வந்து எனக்கு இதுல கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா வந்து அதுல 2 சைடும் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, லாக்ஸ் கணக்குல அமௌண்ட்ட நெறைய நான் வந்து இழந்திருக்கேன். நான் சரியான வருமானம் இல்ல. இங்க ஜாயின் பண்ணி போன மந்த் வந்து 45,000மும், இந்த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா, 2, 3 வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஒரு ஐடி பண்ணியிருக்கேன். இப்ப சார் சொன்ன மாரி ஒரு நாளைக்கு 8,500 வருமானத்த பாத்துட்டேன். அதே மாரி நான் வந்து பாக்குற இதுல வேலையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு எனக்கு வருமானமே கிடையாது. ஒரு மந்த்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 5,000 சம்பாரிக்கிறதுக்கே பெரும்பாடு படணும். அவங்க குடுக்குற வேலைகள்லாம் அவ்ளோ மெண்டல் டார்ச்சர். அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல, அழகா நம்முடைய ப்ராடக்ட்டு வேலை நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் குடுக்குது. அதுவும் இல்லாம நமக்கு வருமானத்தையும் குடுக்குது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, நல்லா ஏர்ன் பண்ணி நெறைய வருமானத்த வந்து சம்பாதிக்கலாங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கேன் மேம். தேங்க் யூ மேம். எஸ், அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் யூ ஆர் வெரி வெரி எலகென்ட் விமன். உண்மையா சொல்லணும்னா சம்பூர்ண மேம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன திக்கல் தடங்கள் நிறைய உண்டு. ஆனா ஷீஸ் ரெகுலரா அந்த கன்சிஸ்டன்சி விமனை பொறுத்தவரையும் ஆல் ரவுண்டர் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இந்த 24/7 வந்து எலிக்சர் மிக்சர் ரத்தம் ஊறிக்கொண்டு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொன்னா அதுல சம்பூர்ண மேடமும் ஒண்ணு. ரியலி குட் டு ஹியர் யுவர் இன்கம் மேம். இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் அதிகமா ஏர்ன் பண்றதுக்கு நிச்சயமா இறைவன் அருள் செய்யதான் போறாங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ இந்த மேம். இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளான ஒரு லீடர். சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. வெரி பிஸி ஷெடியூல்ல இருந்தாலும் எலிக்சர் மிக்சர் 10% டைம் ஒதுக்கி தான் பண்றாங்க. ஆனா அதுலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கட்டமைப்பும் அவ்வளோ ஒரு இன்கமும் உழைப்பை மட்டுமே போட்டு இன்ன வரையும் வந்து ஒரு நேர்த்தியா போயிட்டு இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான லீடர் எடப்பாடி சண்முகம் சார். மைக்கு சோட் யூ. வெல்கம் சார். சண்முகம் சார் மைக் ஆன் பண்ணல. பியூட்டிஃபுல். வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ஹலோ, எஸ் மேடம் சார். கேக்குங்களா? ஆடிபிள் ஓகே விசிபிள். ஓகே ஓகே மேடம். இந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கில் இணைஞ்சிருக்கிற அத்தனை லீடர்ஸ், அதுவும் குறிப்பாக எம்எஸ்டின்ற டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 35 பேர் என்னன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வெரி குட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டுப்பாடு, நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க அந்த டீமில், எம்எஸ்டி டீமில். கண்டிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது, அது நாகரிகம் இல்லை. அதனால நான் சொல்கிறேன், இந்த எம்எஸ்டி டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் நிறையா பேர் என்ன ஒரு நம்ம பார்ட் டைம் தான். பார்ட் டைம்னா என்னால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் தான் எங்களுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கபடி இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்காக கபடி கபடி கிரவுண்ட்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னால் அதிகமாக செயல்பட முடியலன்னாலும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஏப்ரலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பண்ணணும் இதுதான் அப்படின்றதுக்காக நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எலெக்ஷன் மிக்ஸ் மட்டும் தான் நான் பண்ணணும். ஏன்னா இப்போ என்னோட நிறையா லீடர்ஸ், நிறைய எக்ஸ் நெட்வொர்க் நிறைய பேர் என்னை ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி இப்படிம்பாங்க. ஒன்று கூட காது கொடுத்து கேட்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் எலெக்ஷன் மிக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இதில் தான் இருக்கிறேங்க. டீம் என்கிட்ட என்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா 350 மேலே இருக்காங்க. பட் இருந்தாலும் லீடர்ஸ் அப்பப்போ வேறு வேறு அதாவது மின்மினி நெட்வொர்க்கெல்லாம் அப்படி இப்படி மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீம்லாம் இருக்காங்க. இருந்தாலும் என்னென்னு தெரியல, ஒரு ஒரு நம்ம என்ன கேட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் மட்டும் தான் சொல்லணுன்றதல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்னைக்கு இருக்கிற லீடர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸி மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் போகிறாங்க. பட் அது வந்து ஸ்டார்ட் நிரந்தரம் கிடையாது. ஆச்சுங்களா. எலெக்ஷன் மிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே நினைக்கிறேன். நிஷா மேடம் தெரியும். கண்டினியூவாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராடக்ட் மாதிரி எங்கேயுமே ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் கிடையாதுங்க. அதாவது கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா வேணும்னே சொன்னோம்னா கூட இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டுங்க. நிறைய ரிசல்ட், நாங்களாம் ரிசல்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், கண்டினியூ எடுத்துகிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய இஷ்யூவெல்லாம் நாங்கள் செட்டில் பண்ணியிருக்கிறோம். சுகர் பொண்ணு, கால் எடுக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, ஆஸ்மா,
இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறோங்க. ப்ராடக்ட் எல்லாம் பெரிய கிங் ஆஃப் த ப்ராடக்ட் தாங்க. அதனால் இதை வச்சு நம்ம வந்து முன்னேற முடியல அப்படின்னா கடவுள் வந்து இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அத்தனை லீடர்ஸ்க்கு சொல்கிறேன், இது அற்புதமான ஒரு வாய்ப்புங்க ஆச்சுங்களா. அதாவது இதை வச்சு நம்ம வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கும் வரலாம் ஆச்சுங்களா. கம்பெனி வந்து நல்ல ஈஸியான ஒரு பிளானு, மீட்டிங் எடுத்துக்கிட்டு நிஷா மேடம்லாம் பக்காவாக கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் சலிப்பு இல்லாமல் அதே ஒரு ஸ்மைல், அதே ஒரு ஸ்பீச், அதே ஒரு ஃப்ளோ, கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பண்ண முடியாதனால அடிக்கடி டவுன் ஆயிடுவோம். ஏன்னா அவங்க அதே ஒரு இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க, அது பெரிய விஷயம். அதே மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து கோயம்புத்தூரில் அபிதாகிர் சார்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பு கொடுத்தது அவர், பட் ஆனால் நான் வழி நடத்துறது வந்து நிஷா மேடம் கண்டினியூவாக பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அப்பப்போ எனக்கு வந்து ஒர்க்குங்க, நான் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்குங்க. கவர்மெண்ட்டில் அடிக்கடி ஏதாவது ஒர்க் சொல்லிகிட்டே இருப்பாங்க, டைமே கிடையாது எங்களுக்கு. எப்போனாலும் கூப்பிடுவாங்க, ஓடணும். நாங்கள் கால் டியூட்டி மாதிரி எங்களுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். அதையெல்லாம் மீறி நான் செய்கிறேங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா சலுப்பு தாங்க. சாயந்தரம் வந்தால் டயர்டு, என்ன டூ வீலரில் அங்கே போகணும் இங்கே போகணும், அந்த ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. உடனே அவங்க வராங்க இங்கே வராங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணணும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், நிறைய இருக்குங்க. அதாவது அதெல்லாம் மீறி செய்கிறன்றதெல்லாம் உண்மையிலேயே அந்த நிஷா மேடம் தெரியும். எங்களுடைய ஷெட்யூலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமையாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் இதை சொல்கிறதுக்காக தான் ஆல்ரெடி நான் வந்தேன். நான் சம்பாரித்தேன் இவ்வளோ பண்ணன்றதுக்காக சொல்லுங்க. நாங்கள் செய்கிறது வந்து என்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துங்க. இவ்வளோ சிரமத்தையும் மீறி எனக்கு வந்து இப்போ 60 இயர்ஸுங்க. இவ்வளோ சிரமத்தை மீறி செய்கிறேன்னா அது ஒன்று, எனக்கு எரிக்சன் மிக்ஸில் ஃப்யூச்சர் இருக்குதுங்கிற நம்பிக்கை. ரெண்டாவது, இவ்வளோ வயசுலேயும் நான் அங்கே இங்கேயும் அலையில் டூ வீலரில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னா நான் எரிக்சன் மிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன், ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுறேங்க. கண்டினியூவாக ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 பாக்ஸ் மேலே எடுத்துருக்குறேன். இதை தவிர வேறு ஒரு பெரிய ஒரு தாய்ப்பால்னு சொல்லி தான் அவங்க, நான் அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டெம் செல்லுங்களுடைய ஒரிஜினல் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டயர்டு அது நம்மளை பார்க்குறோம், அப்படியே பார்த்துட்டு பையனா இவ்வளோ வயசில் இவ்வளோ வர்றாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, இவ்வளோ வயசுல ஒரு இப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஆச்சுங்களா. அதனால் பெரியதுங்க. நீங்களாம் எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரிங்க, மற்றவங்களோட டயர்டாக அப்படி இப்படி உட்காந்துக்கோ, நல்லா அசரவே மாட்டேன், நின்றுட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு நம்மளை எல்சர் மிக்ஸ் இருக்குதுங்க. அதாவது ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு பொருளாதாரத்தில் டெவலப் பண்ணணும்னா இதே தான், ரெண்டும் 2 in 1. இதை விட்டுட்டு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுடைய முன்னோர்களும் பாவம் செஞ்சேன்னு அர்த்தம். யாரெல்லாம் இதை கண்டினியூவாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் உள்ளவங்க நினச்சிக்க வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறாங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன். இது வேறெல்லாம் வந்து பிளான் பண்ணி எழுதி வச்சே சொல்ல, என்னோட மைண்டில் எனக்கு மனசில் வந்து ஃப்ளோ, இப்போ நான் ப்ரிப்பேர் கூட பண்ணல, அப்படியே எனக்கு வரதை நான் சொல்கிறேன். உண்மையிலேயே வந்து ஒரு புண்ணியம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மட்டும்தான் எலெக்ஷனுக்கு இருக்க முடியும். அவங்க பாவம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அதில் கண்டினியூ இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கம்பெனி, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளான், இப்படி வந்து ஒரு கண்டினியூவாக வந்து எடுக்கக்கூடிய லீடர்ஸ் நல்லா கேட்டுங்க. யோகி சார்லாம் பார்த்தீங்கன்னா எந்நேரம் எந்திரிப்பார், எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுவார், என்ன மாதிரி வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ யாரோ சொல்லி கொடுத்தது வந்து என்னமோ செய்தி வாசிக்கிற மாதிரி மேக்கப் போட்டு உட்காந்துருப்பார். ஆனால் கஷ்டங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறது, நான் மேக்கப் பண்ணுறேன் அது பண்ணுறது, அவங்களாம் எவ்வளோ டைம் எடுக்கணும் தெரியுங்களா. எதுவுமே இல்லாமல் சும்மா இருந்துக்கலாம், இவ்வளோ ப்ரிப்பேராக இருக்கணும், புரியுதுங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன நேரத்துக்கு எந்திரிக்கிறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது நிச்சயமான அது மாதிரி தானே கஷ்டம். இதெல்லாம் நீங்களாம் நினச்சி பாருங்க, இவ்வளோலாம் சரி பண்ணி கொண்டாந்து நம்ம கூறங்க. அது நாங்கள் உட்காந்த இடத்துல வீட்டில் உட்காந்துட்டு சோபாலையும் கட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு நம்ம வந்து மீட்டிங் கேட்குறோம். ப்ராடக்ட் வந்து 24 ஹவர்ஸில் ப்ராடக்ட் வருது, அடுத்த செகண்டு கமிஷன் வருது. ப்ராடக்ட் வந்தால் பத்தாதுங்க, ரிசல்ட் இல்லாமல் வெளியில் நீ போக முடியாது. அந்த ரிசல்ட் 100%. எதிர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட்டு நம்ம காலில் விழுந்துருவோம். அந்த மாதிரி ப்ராடக்ட் தோழர்களே தோழியர்களே, இதை தவிர கடவுளை எதுவும் கொடுக்க மாட்டார். தயவு செஞ்சு உங்களுக்கு வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் அன்றைக்கி வந்து இதில் வந்து ஐடி போட்டீங்களோ அவெல்லாம் கோடீஸ்வரங்க, எழுதி வச்சுக்கங்க. கண்டினியூவாக இருக்கணும், ஃபீல்ட் அவுட் ஆகணும். நான் ஃபீல்ட் அவுட் ஆகாமல் தான் இருக்கிறேன். நான் இப்போ இதுக்கு முன்னாடி பேசலாம் சொன்னார், என் மாதிரி நான் சம்பாதிக்கிறத பற்றி சொல்லலை. நான் ஃபீல்ட் அவுட் ஆகலை. என்னை யாரும் வந்து கேட்டாலும் போக மாட்டேன். ஒன்லி எலிக்சர் மிக்ஸ் கண்டினியூவாக பண்ணுவேன். கம்மியாக செய்யணும்னா எச்சாக செய்யணும், அப்புறமேலு தொடர்ச்சியாக செய்யணும், புரியுதுங்களா. தொடர்ச்சியாக செய்யாத எந்த வேலையும் உங்களுக்கு வந்து வராது. இதே வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன இப்போ டெய்லி சண்டே எடுப்பார் இல்லைங்க சாரு, எதுக்கு இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தார். அவர் சொன்னார், சரி சார், அவர் சொன்னார், ப்ரூஸ்லி வித்துங்க 80 கலை 100 கலையை கற்றுக்கிட்டவனுக்கு பயம் இல்லையா, ஒரே கலையை வந்து கண்டினியூவாக ட்ரைனிங் பயிற்சி பண்ணிட்டோம் அவனுக்கு பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லுவார் ப்ரூஸ்லி. நான் திரும்பி சொல்கிறேன்,
அதாவது ஒரு ஆள் வந்து 80 வித்தையை கற்றுக்கணுக்கிட்ட பயம் இல்லையா, ஒரே வித்தையை வந்து பார்த்தீங்கன்னா 1000 தடவை பயிற்சி பண்ண பற்றி அவங்ககிட்ட தான் பயந்துக்குவான்னு சொல்லி புருசலி சொல்லிக்கன்னு சொன்னார். அதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு தெரியல. அது மாதிரி 1000 நெட்வொர்க் பண்ணுறது இல்லைங்க, ஒரே நெட்வொர்க்கில் நம்ம கற்றுக்கிட்டோமோ அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நிஷா மேடத்துக்கும், கம்பெனிக்கும், பழனிசாமி சாருக்கும், அபிதாகிரி சாருக்கும் மற்றும் என்னுடைய டீம் தோழர்கள் தோழியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். ஐயோ, புயல் சார், சண்முகம் சார், இறைவன் வந்து எந்த ஒரு கண் திருஷ்டியுமே வந்து சண்முகம் சார் மேல படக்கூடாது, என்னுடைய பிரார்த்தனை இன்னைக்கு இல்லை எப்போதுமே. So, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பியூட்டிஃபுல் சோல், நம்பர் 1. நல்ல வார்த்தையே இல்லை சண்முகம் சார். ஏன்னா டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், கன்சிஸ்டன்சி, வெரி கிளாரிட்டி. அப்போ ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த மூச்சு இறைப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 வார்த்தை பேசும்போது மூச்சு இறைக்கும். பட் இன்னைக்கு இறைவனோட ஆசீர்வாதம், ஓ மை காட், 2 பேரா சார் அடிச்சிருக்காரு மூச்சு வாங்காம. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே மேடம். இந்த இந்த சந்தோஷத்தெல்லாம் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அது எனக்கு எலிக்சர் மிக்ஸ் மூலமா கிடைச்சிருக்கு. ஐ எம் ரியலி என்ஜாயிங். நிஜமாவே ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கு. பிகாஸ் நமக்கெல்லாம் இருக்கிறது 1 லைஃப் தான். ஆனா ஒரு நல்ல இடத்துல வந்து நல்ல மனிதர்களோட, நல்ல எண்ணங்களோட, த கைண்ட் ஆக்ட், அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனையும் ஒரு ஆசீர்வாதமும் வேணும் சார். அந்த ஒரு விஷயம், இந்த எலிக்சர் மிக்ஸ் விரும்பி பண்ணக்கூடிய அத்துணை பேரோட அந்த மனசுலயும் அவ்வளோ ஒரு கைண்ட், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல், இறைவன் நேசிக்கக்கூடிய அற்புதமான குணமே அந்த கைண்டு தான். அது வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ்ல கிடைக்குது. அந்த எலிக்சர் மிக்ஸ்ல அதுவும் சண்முகம் சார்லாம் வேற லெவல் எக்ஸாம்பிள். இறைவனுடைய ஆசீர்வாதத்துல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் ரொம்ப யங் பாயா தான் இருக்க போறீங்க, அதுல மாற்றுக்கிறதே இல்ல. எதுவுமே சொல்ல மாட்டேன், எல்லாம் சொல்ல மாட்டேன் சார். எப்பவுமே யங் 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 எஸ். ஸோ இவங்க வந்து நமக்கு உண்மையிலே மக்களே, இவங்க வந்து நிஜமாவே அந்த ஒரு சூறாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுழற்சிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் அது சண்முகம் சார். கண்டிப்பா we will follow so many எக்ஸாம்பிள் இங்க இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி உண்மைத்தன்மை, இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற எதுலையுமே கிடைக்காதுங்கிறத உணர்ந்து பண்ணும் பொழுதுதான் இந்த தெளிவு கிடைக்கும். ஸோ அந்த ஆரோக்கியமும் அந்த தெளிவும் அந்த நல்ல நல்ல நற்குணங்களும் நல்ல விஷயங்களும், அதான் இறைவனுடைய அனுகிரகங்கள்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எடப்பாடி சார், சண்முகம் சார் மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்மளும் இருக்க ட்ரை பண்ணாலே போதும், இறைவன் கொடுத்துருவாங்க. தேங்க்யூ சோ மச் எடப்பாடி சண்முகம் சார். God bless you more and more health, wealth and prosperity, and I can't wait. Thank you sir. And finally, கண்டிப்பா வந்து டைம் ஆனாலும் இந்த சாரை கண்டிப்பா நம்ம கூப்பிட்டுறலாம். பிகாஸ் இன்னைக்கு வந்து இந்த ஒரு பிளானுக்கு ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு பானி சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய நபர் தான் இவரு. சேலம் பாலா சார், மைக்கு சோர் டு யூ. வெல்கம் சார். குட் ஈவினிங் டு ஆல் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருடைய ஸ்பீச்சும் நான் கேட்டுட்ருக்கேன். இன்னைக்கு ஒருத்தரும் தன்னுடைய அனுபவத்தை அவ்வளோ அற்புதமாக ஷேர் பண்ணிட்டாங்க. மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் நான் வந்து நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய என்எஸ் பழனிசாமி சார் தான் மிக நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கையில் கொண்டு வந்ததுக்கு ஒன்று. ரெண்டாவது நான் அடுத்தது பார்த்ததுன்னா நிஷா மேடத்தினுடைய ஸ்பீச்சை கேட்டு தான் நான் இன்னைக்கு நான் உள்ளே இருக்கேன், மீட்டிங் உள்ள இருக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் நிஷா மேடம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அடுத்தது என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு டாக்டர் மோகன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தது. நான் நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், மார்க்கெட் பண்ணியிருக்கிறேன். அதுலலாம் கிடைக்காத ஒரு ஆத்ம திருப்தி இதில் கிடைச்சிருக்கு. அதனால மோகன் சாருக்கு நன்றி. அதேமாரி மோகன் சார் இந்த வாய்ப்பு கொடுத்தவர் டாக்டர் சுப்பிரமணியன் சார், அவருக்காகவும் நன்றி. எதுக்காகனா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கணும்னு இருக்கிறதுனால இந்த நன்றி எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி எங்களை எல்லாத்தையும் முழுமையாக வழிநடத்திட்டு இருக்கிறாரு மிஸ்டர் ரமேஷ் சார் அண்ட் பிச்சமுத் சார், இவங்க அனைவருக்கும் நன்றி.
ஏன் இவ்வளோ பேருக்கு நன்றி சொல்கிறேன்னா, இந்த வாய்ப்பு இன்னைக்கு சரியாக இன்னைக்கு எம்எஸ்டி டீம், எம்எஸ்டி ட்ரைனிங் அகாடமி அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ரன் பண்ணி இன்னைக்கு சிஸ்டமேட்டிக்கே கொண்டு போயிட்டு இருக்கோம். சிஸ்டமேட்டிக் எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுட்டு இருக்கோம். யாரெல்லாம் இந்த எம்எஸ்டி டீமை 100% ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே 2026 டிசம்பர் 31 அன்னைக்கு அவங்க எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க உழைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குள்ளே அவங்க எதிர்பார்த்த வருமானம் அது ஃபுல்லாகவே கிடைச்சிரும். ஏன்னா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டைமு டிசம்பர் 31, 2026. அதுலேயே அவங்களோட இன்கம் ஃபுல்லாக கிடைச்சிரும். ஸோ அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம். யாருமே சும்மா ஏனதுனாலலாம் பேச கிடையாது. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் சிஸ்டமேட்டிக்காக எல்லா வேலையும் பண்ணுறோம். சிஸ்டமேட்டிக் என்ட்ரி எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணுன்றதெல்லாம் நாங்கள் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் இன்கம் சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே 100க்கு 100 உண்மை. எல்லாருமே வந்து எம்எஸ்டி குரூப் யாரை கேட்டாலும் அது வந்து அவங்க அந்த அளவுக்கு உண்மையாக பேசுவாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு 8500 சம்பாதிக்கிறது எப்படின்றது ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். நான் முதல் நாள் வருமானம் எனக்கு 8500 ரூபா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னோட டீம்லையும் மிஸ்டர் முருகன் சார், ஸ்ரீகிருஷ்ணன் சார், இந்த மாதிரி எல்லாமே டெய்லி 8500 சம்பாதிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாரும் அந்த 8500 இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சம்பாதிக்க வைக்கிறோம், நாங்களும் சம்பாதிக்கிறோம். இந்த மாதிரி விஷயத்தினால இவ்வளோ பெரிய விஷயங்கள் நாங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம், ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எம்எஸ்டி டீம் தான். எம்எஸ்டி டீம் இன்னைக்கு ஒரு ரோல் மாடலாக எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு ரோல் மாடலாக அமையுது. அதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னென்னா நம்மளுடைய பிச்சுமுத் சார் அண்ட் ரமேஷ் சார், இவங்க தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன வந்து ஃபைன் டியூனாக பண்ணுறது அவங்க தான். அதேமாதிரி டாக்டர் மோகன் சாரும் அண்ட் சுப்பிரமணியன் சார். ஸோ இவ்வளோ விஷயங்களும் இவங்க எல்லாருமே இன்னைக்கு நாங்கள் எல்லாமே ஜெயிக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். இன்னைக்கு நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கிறது 100%. எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டேட்டு டிசம்பர் 31, 2026. இந்த கம்பெனியில் ஹையஸ்ட் இன்கம் என்ன இருக்கோ அந்த இன்கம் இந்த எம்எஸ்சி டீம் இருக்கு ஒவ்வொரு நபர்களும் ஏர்ன் பண்ணுறது உறுதி உறுதி உறுதி. பேச வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி லீடர் லெட் பை அன் எக்ஸாம்பிள். அதுக்கு நிஜமா நிறைய பேர் வந்து நம்மளுடைய எலெக்ஷன் இருக்காங்கங்க. லீடர்னா இவரை மாதிரி இருக்கணும்னு. பாலா சார் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அந்த நிதான தன்மை அதுதான் ரொம்ப முக்கியமே. எந்த இடத்துலயுமே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, தொய்வுங்கிறது இருக்கக்கூடாது. அது பாலா சார் கிட்ட ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அவங்களை கிரியேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா லீடர்ஸ். ரியலி ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நபர்களும் வந்து எப்பேற்பட்டவங்க அப்படின்னா ஒரு சமுதாயம் மாதிரி நம்ம ஒருத்தவங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அது அவங்களுடைய என்டையர் ஜெனரேஷனுக்கே ஒரு எக்ஸாம்பிளா அமையும். ஸோ அதை பியூட்டிஃபுல்லா நீங்க எல்லாரும் நேம் நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தருணம், நல்ல மொமெண்ட், நல்ல ஸ்டார்ட் அப் ஆயிருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் இது. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள், அதாவது அடுத்தடுத்த லீடர்ஸ் மீட்டிங்லயும் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் புதுசா நல்ல விதத்துல பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ டைம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸ். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? ஸோ போதும். இன்னைக்கு கொடுத்த ரியலி இத பூஸ்ட் அப் அப்படிங்கிறது அந்த யாரெல்லாம் இந்த எலெக்ட்ரானிக்ஸ் நேசிச்சு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளான லீடர்ஸா தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து உங்களுடைய மனசுல திறந்து இருக்கக்கூடிய விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். இனி வரக்கூடிய காலங்கள்ல வாலண்டியர்ஸா எல்லாரும் வரணும். எதுக்கு? டெஸ்டிமோனிக்கும் வரணும், இந்த பிசினஸ் டெஸ்டிமோனிக்கும் வரணும். ஸோ எந்த இடத்துல ப்ராடக்ட் டெஸ்டிமோனியில எக்காரணத்தை கொண்டும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசிட வேண்டாம். தாராளமா இந்த எலெக்ட்ரானிக்ஸ் இந்த லீடர்ஸ் மீட்டிங்ல வந்து தாராளமா என்ன பேசினாலும் நம்ம லீடர்ஸ் நமக்குள்ள அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு விஷயத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஐ திங்க் ஆகஸ்ட் மாசம் தப்போ ஒரு நபர் வந்து கண்ணு எனக்கு சுத்தமா தெரியாது, பட் இப்போ கொஞ்சம் 25% 30% தெரியற மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் டெஸ்டிமோனி கொடுத்தாரு. எனக்கு அவர் பேரு ஐ திங்க் முருகன் சாரா சம்திங் எனக்கு மறந்து போச்சு. அப்படி அவர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐ திங்க் ராஜசேகர் சாரோட டீமா தான் இருக்கும். ட்ரிச்சி ராஜசேகர் சார் டீமா இல்ல ஹாப்பி ராஜசேகர் சாரான்னு தெரியல. சேகர் சாரான்னு தெரியல. சேலம் பாலா சார் டீம் மேடம். பாலா சார் டீமா? ஓகே. அவங்க ரெகுலரா வந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்
அவங்கள கொஞ்சம் டெஸ்டிமோனிக்கு இன்வைட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு ரிமைண்டுக்காக தான் சொன்னான். ஏன்னா நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு அப்புறம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு சொன்னோம். ரெகுலரா எடுக்கிறாங்களா பாலா சார் அவரு? எஸ் மேடம், ரெகுலர் எடுத்துட்டு இருக்காருங்க மேடம். ரொம்ப சந்தோஷம் சார். அவர் வரக்கூடிய சண்டே மீட்டிங்ல மேடம் உங்களை இன்வைட் பண்ணாங்கன்னே சொல்லுங்க. ஆகஸ்ட் மாசம் டெஸ்டிமோனி கொடுத்தாரு. கண்டிப்பா இன்வைட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். பியூட்டிஃபுல் தேங்க்யூ சோ மச் சார். பியூட்டிஃபுல் செஷன்ஸ் டுடே. உங்களாலதான், அதாவது இங்க பேசாம இருந்தாலும் அந்த மனசு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரோட வைபு அது எனக்கு கேக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்போ பேசினவங்க எல்லாம நம்ம நெக்ஸ்ட் வீக் திங்கட்கிழமை நம்ம இன்வைட் பண்ணலாம். ஐ நோட் இட், நேம்ஸ் இருக்கு. So thank you so much for making this evening a grand, soulful meeting and blessed meeting. Have blessed night all. Wish you all the best. கண்டிப்பா இறைவன் நம்மளுடைய பக்கத்துல தான் இருக்காங்க, நமக்கு துணையாவே இருக்காங்க. வெற்றி நிச்சயம் இறைவனோட அருளால. Thank you so much. Have blessed night.